இத்தனை நாள் நடிகை த்ரிஷாக்கு நல்ல நண்பர்களாக இருந்த இவங்களே இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு இவங்க செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதா விஜயோட இந்த விவாகரத்து வாபஸ் வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிற இந்த நிலைமையில எல்லாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவையும் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த்ரிஷா மேம தான். த்ரிஷா மேம இப்போ என்ன செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் இந்த விவாகரத்து வழக்கு வாபஸ் பெற்றிருந்த இந்த செய்தியை கேட்டுட்டு உடனே முதல் கால் முதல்வர் விஜய்க்கு தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. இது ஒரு புறம் இருக்க, இதுக்கு மேலே உங்களுடைய தயவு அவருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு விவாகரத்து வழக்கு போடும்போது விமர்சனம் பண்ண அனைவருமே இன்னைக்கு அவங்க 2 பேரும் சேர போகிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு அவ்வளோ சந்தோஷமாக அவங்களுடைய விஷயத்தை போட்டுட்ருக்காங்க. இதுக்கு மேலே உங்களுடைய அத்தியாயம் அவருடைய வாழ்க்கையில் இருக்காது, அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுடுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த நபர் அவங்கள பற்றி இவ்வளவு மோசமாக வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அப்படி சொன்ன விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் சேனலுக்கு புதிய இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை த்ரிஷா மற்றும் நடிகை குஷ்பு ராதிகா இவங்க எந்த அளவுக்கு நண்பர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நடிகை குஷ்புவோட திருமணத்தில் கூட குஷ்பு மேம் வந்து த்ரிஷாவை மீன் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் ஹம்பிள் அண்ட் சாஃப்ட் கெஸ்டர் பர்சன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள மீன் பண்ணியிருந்தாங்க. அதையும் தாண்டி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய மேரேஜில் ஒரு 4 days தங்கி எங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆளாக அந்த மேரேஜை அவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக இத்தனை நாள் இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ணுறதுக்கு அவங்களுடைய அந்த கைண்ட் கெஸ்டர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்கள அந்த அளவுக்கு ப்ரைஸ் பண்ணி பேசியிருந்தாங்க. ஆனால் இந்த பக்கம் ராதிகா, அந்த பக்கம் குஷ்பு, இவங்க 2 பேரையுமே ரசிகர்கள் கேட்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை த்ரிஷா மேமை நீங்கள் ப்ரைஸ் பண்ணுறது கரெக்டு தான். ஆனால் முதல்வர் சங்கீதாவோட விவாகரத்தில் நீங்கள் த்ரிஷா மேமை ப்ரைஸ் பண்ணி பேசியிருந்தீங்க. அதான் அதே மாதிரி ஆர்த்தி ரவி ஜெயம் ரவியோட அந்த விவாகரத்தப்போ நீங்கள் ஏன் கெனிஷாவை திட்டி பேசியிருந்தீங்க? இங்கேயும் அதே விஷயந்தான் நடக்குது. அங்கே வந்து நீங்கள் ஆர்த்தி ரவியை பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இங்கே வந்து மாறா நம்ம த்ரிஷா மேமை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறீங்க. ஸோ உங்களுக்கு மணி அண்ட் பவர் எங்கே இருக்குதோ அந்த சைடு தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சமூக வலைதளங்களில் இன்னைக்கு ரசிகர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த விஜய் சாரோடைய அந்த விவாகரத்து வரைக்கும் ஜெயம் ரவி சாரோட அந்த விவாகரத்து வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆர்த்தி ரவி மொத்தமாகவே த்ரிஷா மேம் அண்ட் ராதிகா மேமோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது திடீர்னு நடிகை த்ரிஷா வந்து இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டு இருந்தாலுமே சங்கீதா விஜய் இந்த வழக்கை வாபஸ் பெற்றுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி ஆகஸ்ட் 25 அவங்களுடைய ஆனிவர்சரி அப்போ கண்டிப்பாக இந்தியா வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அஃபிஷியலான தகவல் இப்போ பரவிட்டுருக்கு. இதையெல்லாம் தாண்டி அவங்களுடைய மகனோட சிக்மா படத்தோட இசை வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும், அடுத்து மூவி ரிலீஸுக்கு கண்டிப்பாக மேம் இங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. இதையெல்லாம் தாண்டி இப்போது நடிகை த்ரிஷாவை பற்றி இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதாவோட அந்த விவாகரத்து வழக்கு முடிவு பெற்றது எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் எல்லாரும் நினச்ச விஷயமும் இதுதான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகை த்ரிஷாவை நீங்கள் ஏன் இந்த டைமில் கார்னர் பண்ணி பேசுகிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. மேபி இந்த விஷயம் அவங்களுடைய அந்த மேரிட் லைஃப்பை கூட கெடுக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் உமா கிருஷ்ணன், அதாவது த்ரிஷாவோட அம்மா, இந்த விஷயத்தால் ரொம்பவும் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களுடைய மேரேஜ், அவங்களுடைய அந்த ஹஸ்பண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற கனவு அது பக்கம் த்ரிஷா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தன்னுடைய கல்யாணம் ஆனாத மகளை பற்றி இப்படி தேவையில்லாத ஒருத்தர் கூட இணைத்து பேசுறது சரியா அப்படிங்கிற மாதிரியும் அவருடைய தாய் ரொம்பவும் கஷ்டப்படுறதாகவும் குஷ்பு ராதிகா இந்த விஷயத்தை பற்றி ரொம்பவும் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாஃப்ட் அண்ட் கைண்டான ஒரு பர்சனை இந்தளவுக்கு யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் த்ரிஷா மேமை இந்த டைமில் வந்து சேவ் பண்ணுற மாதிரியும் பேசியிருந்தாங்க. ஆனால் மொத்த தமிழக மக்களுக்குமே இருக்கிற ஒரே ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, சங்கீத விஜய் மற்றும் மீண்டும் வந்து முதல்வர் கூட இணைஞ்சு அவங்க ஒரே குடும்பமாக மறுபடியும் நீலாங்கரையில் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஆசை தான் தளபதி ரசிகர்கள் மத்தியில் இன்னமும் இருக்குது. நீங்கள் இந்த விஷயத்துக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.